கூட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதில் தான் நம்ம வந்து ஈரோடு வரையும் போகிறோம். சரியான கூட்டமாக இருக்கும். அப்படிங்கப்பா உள்ளே வந்து சரியான கூட்டமாக இருக்குது. அங்கே பாருங்களேன், ஒருத்தவங்க தொட்டி கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அங்கே பாருங்கள் சரியான கூட்டம் பாருங்களேன். அங்கிட்டு நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லா சீட்லேயும் வந்து உட்காந்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள் இவர் வந்து உட்கார போகிறாரு. உள்ள பயமாக இருக்குது நமக்கு. ஏன்னா கீழே வந்து நம்ம நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அடியில் சம்டைம்ஸ் வந்து இது கிழிஞ்சுது அப்படின்னா வெயிட்டு தாங்காமல் நேராக வந்து தலையில் விழுவார். என்னடா அது ட்ரெயினுக்குள்ளே பாம்பெல்லாம் எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஐயோ உண்மையான பாம்புங்க, அது ரியல் பாம்பு. ட்ரெயின்லேயே வந்துட்டு இருக்கோம். நேபாள் பார்டர்லேருந்து நவுத்தான்வா டு கோரக்பூர் டு ஈரோடு டு திருச்சிராப்பள்ளி டு காரைக்குடி டு பட்டுக்கோட்டை. இங்கே வந்து திருச்சியில் வந்து பரோட்டா சாப்பிட்டுருக்கோம். நேபாளில் ஒரு சில இடத்துல சாப்பாடு சரியில்லை. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஆம்லேட் ரெடியா? வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனில் நிற்கிறோம். அங்கே பாருங்கள், போர்டை பார்த்தாப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நேபாளிலேருந்து எக்ஸிட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்தேன். அதாவது நவுத்தான்வா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதாவது கோரக்பூருக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்டரில் இருக்குது. அந்த நவுத்தான்வா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்லேருந்து நான் வந்து கோரக்பூர் வந்தேன். கோரக்பூர்லேருந்து எனக்கு வந்து ட்ரெயின், அதாவது ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து கோரக்பூர் வந்தோம். அதே ட்ரெயினில் இப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்து ஈரோடு போயிட்டுருக்கோம். ஸோ ஈரோடு போகிறதுக்கு வந்து நான் வந்து தக்கல் டிக்கெட்டு எதுவுமே இந்த புக்கிங்கெல்லாம் ப்ரீ புக்கிங்கெல்லாம் எதுவுமே பண்ணல. இங்கே வந்து ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஜென்ரல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 585 ரூபா வருது இங்கே கோரக்பூர்லேருந்து ஈரோட்டுக்கு. ஸோ எப்படி போகிறோன்னு தெரில, ஏன்னா ரொம்ப ஒரு க்ரௌடாக இருக்கும் ஜென்ரலில். நான் போகும்போது காட்டுறேன் எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இல்லை இங்கே பாருங்கள், நமக்கு ட்ரெயின் வந்து அங்கிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். வேரிஸ் ட்ரெயின் ஆப்பில் வந்து 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்னு போட்டிருந்தது. இதில் பாருங்கள் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் அங்கே போயிருக்கு பாருங்கள். 12521 இதுதான் ட்ரெயினோட நம்பரு. ட்ரெயின் வந்து 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து போயிட்டு அங்கே மாறிக்கணும். எப்படியா இருந்தாலும் ட்ரெயின் வந்து கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி தான் இருக்கும். 6:40க்கு தான் இங்கேருந்து கிளம்பும். அது வரையும் ஹால்ட்டு தான் அங்கே. பரவாயில்ல, அதுக்குள்ளேயும் போயிடலாம். இப்படியே கீழே இறங்கிட்டு அங்கே ஏறிக்கலாம். ஏன்னா ஜென்ரல் கோச் எப்போவுமே லாஸ்ட்டில் தான் வரும். ஸோ நம்ம இங்கேருந்து அங்கே போயிட்டு திருப்பி சுற்றி போகிறதுக்கு டைம் ஆகும். பொறுமையாக கூட போய் ஏறிக்கலாங்க. ரொம்ப டைம் இருக்குது, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் பின்னாடிலாம் ட்ரெயின் வரும். அங்கே இருக்குது ஜென்ரல் கோச் லாஸ்ட்டாக. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கிட்டு நிற்கிறானுங்க ஜென்ரல் கோச்சில். அங்கே பாருங்களேன். அப்படி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கூட ஏசியில் கூட இந்த ஏறிட்டு அங்கிட்டு கூட பக்கத்தில் கூட மாறிக்கலாம். ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கும் போது நீங்கள் ஏறக்கூடாது. இங்கே பாருங்கள் ஜென்ரல் கோச்சில் வந்து சரியான கூட்டம் செகண்ட் கிளாஸில். பா भाई थोड़ा अंदर जाना है भाई, हम लोग को भी तो अंदर जाना है, अभी रास्ता भीड़ पड़ी हुई है। हाँ गामछा उतरा छेड़ा ना उरी ना और भितरे तो गामछा रफ्ती सागर है ना ये? हाँ रफ्ती सागर है। पढ़ रहे ए भाई थोड़ा साइड கூட்டம் பயங்கரமாக இருக்குது. கூட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதில் தான் நம்ம வந்து ஈரோடு வரையும் போகிறோம். சரியான கூட்டமாக இருக்கும். பேக் வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாதுங்க. ட்ரெயின் படிக்கட்டில் நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் வழி விட்டா உள்ளே போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் தமிழ்நாடு தான் வர்றாங்களாம். ஸோ நம்ம எப்படியாவது ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம். அதேங்கப்பா உள்ளே வந்து சரியான கூட்டமாக இருக்குது. அங்கே பாருங்களேன், ஒருத்தவங்க தொட்டி கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அங்கே பாருங்கள் சரியான கூட்டம் பாருங்களேன்.
இதில் தான் நம்ம வந்து ஈரோடு வரையும் போகணும். அங்கிட்டு நிற்கிறானுங்க பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லா சீட்லேயும் வந்து உட்காந்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள், அது நடந்து போகிறதுக்கான வழி வந்து கூட கொஞ்சம் கூட கிடையாது, அந்தளவுக்கு சரியான கூட்டம். நான் வந்து இப்படி தான் நின்றுட்டு தான் வந்துட்டுருக்கேன். எங்கேயுமே அசைகிறதுக்கு கூட வந்து இடம் கிடையாது, ஒத்த காலே நின்றுட்டு வந்துட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு கூட்டம். உங்ககிட்ட துண்டோ சால்வையோ இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கம்பியில் வந்து கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மேலே உள்ளே வந்து உட்காந்துக்கிறதுக்கு இருக்குது. இந்த இவர் வந்து அது மாதிரி தான் உள்ளே வந்து உட்காந்துக்க போகிறதுக்கு தான் கட்டிகிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்களா, அங்கேயும் தெரியும், முதல்ல காமிச்சல அதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, இது கிழிஞ்சிக்கிட்டு கீழே விழுந்தது அப்படின்னா கீழே உட்காந்துருக்கவங்களோட மண்டை போயிடும். சரியான ஒரு வெயிட் இல்லை, கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இவர் வந்து உட்கார போகிறாரு உள்ள. பயமாக இருக்குது நமக்கு, ஏன்னா கீழே வந்து நம்ம நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அடியில் சம்டைம்ஸ் வந்து இது கிழிஞ்சிது அப்படின்னா வெயிட்டு தாங்காமல் நேராக வந்து தலையில் விழுவார். வா படியா என்ன அவி. இங்கே பாருங்க, நம்ம இந்தியன் ட்ரெயினோட நிலைமையை பாருங்களேன், இந்த மாதிரி தாங்க இருக்குது நிறைய இடத்துல. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 70% தான் கூட்டம். இதை விட இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும், நிற்க கால் வைக்க கூட இடம் இருக்காது. அப்படி இப்படின்னு ட்ரெயினில் நமக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சு. சீட்டை பார்த்துக்கிறீங்களா, இவ்வளோ தான் நமக்கு கிடச்ச சீட்டு. பக்கத்தில் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம கிடச்ச சீட்டு. இதில் தான் நம்ம உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 52 மணி நேரம் பயணம் செஞ்சு வரணும். எங்கே தெரியுமா, நம்ம ஈரோடு வரையும் இந்த அளவுக்கு தான் நம்ம சீட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் இடையில வந்து பறிப்போகுதான் இல்லை பார்ப்போம். இடையில வந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது, தண்ணி கொண்டு வந்தார் ஒருத்தர், தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்துட்டு ரிட்டர்னில் ஓடுறாரு. பாருங்கள், இதில் பசங்கள்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. சாப்பாடெலாம் இதில் தான் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நிற்க ஏற்கனவே லோடு அதிகமாகிட்டு இருக்குங்க. கூட்டம் இன்னும் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. பாருங்கள், चलो खाना है अंडा चावल है 50 में, अंडा बिरयानी खाना है, वेज बिरयानी है, अंडा चावल है 50 में, खाना है 50 में, अंडा पूड़ी सब्जी 30 रुपए में, 30 रुपए में खाना, पूड़ी सब्जी खाना 30 रुपए में. என்னடா அது, ட்ரெயினுக்குள்ளே பாம்பெல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, உண்மையான பாம்புங்க, அது ரியல் பாம்பு. நான் கூட இது பொம்மை நினச்சேன். देता हूँ आप पहले इधर से चले जाओ. अरे भाई ऐसा कैसे दिखेगा भाई, फिर यही दिखेगा ना उधर अपोजिट साइड का, फिर ऐसा दिखेगा तो अरे हाँ दिख रहा है, ये रियल बाम्बुंगा. ओ राधे 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 राधे. चलो जाओ. அங்கே பாருங்களேன். ஐயோ பயமாக இருக்குது, எல்லாம் பாரு பயப்படுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெயினுக்குள்ளே பாம்பு எடுத்துகிட்டு வரதை பார்க்குறேன். சத்தியமாக இது வந்து பாருங்கள் ரியல் பாம்பு, இது பொம்மை கிடையாது. अभी इधर नहीं दिखेगा, वो जिसका ऐसा दिखाता हूँ तभी दिखेगा. नहीं तो दान कर, उसको बंद कर, दान कर. பாத்தீங்களா பாம்பை வந்து வீடியோ எடுத்துக்கிறதுக்கு வந்து 20 ரூபா காசு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ ஸ்டேஷன் கரெக்டாக வந்து கான்பூரில் வந்து ட்ரெயின் நிற்கிது. ஆனால் கூட்டம் வந்து குறைஞ்ச பாடம் இல்லை.
நமக்கு வந்து லைட்டாக சீட்டு கிடச்சிருக்கு, அதில் உட்காந்துட்டு வந்துடுறேன். ஒரு கார்னரில் கிடச்சிருக்கு. இன்னும் வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஷனில் இறங்கி இந்த ஜென்ரலில் உள்ளவங்க அதாவது கீழே நின்றுட்டுருக்காங்க. அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பாடு விற்கிறவங்க இடையில வேற. ஓரளவுக்கு இருட்டாச்சு கைஸ். இங்கே பாருங்களேன், வெளியில் பாருங்கள், மணி வந்து கிட்டத்தட்ட 6:30 ஆகுது. அதனால் சன்லைட்லாம் போச்சு, இருட்டாகுது. ஆனால் வண்டி வந்து 2 மணி நேரம் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஆனால் கூட்டம் குறைஞ்ச பாட்டில் பாருங்கள். பாருங்களேன், கீழே வரையும் படுத்துருக்கானுங்க பாருங்கள். நடந்து கூட நம்ம வந்து போக முடியாது. வாஷ்ரூம் போகிறதா இருந்தால் கூட நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்கும். அங்கே அப்படியே இந்த சைடு கட்டுற பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் வந்து கீழே உட்காந்துருக்கானுங்க. இன்னும் லைட்டு வெளிச்சம் இல்லை, நான் காட்டுறேன் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம். அப்படியே அங்கே பாருங்கள், பாதையே தெரியாது உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அங்கே இங்கேயும் சுற்றி மெதுவாக போயிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு ஒரு ஸ்லோவாக இருக்கும். எல்லோரும் கீழே படுத்துருப்பானுங்க, அவனுங்களை வந்து மிதிச்சு விடாமல் போகணும். அந்த மாதிரி காட்டுற பாருங்க. பாருங்கள், கீழே படுத்துருக்கானா, இங்கே ஒருத்தன் படுத்துருக்கான் அவன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து வழி நடுவாக படுத்துருக்கானுங்க. அங்கே பார்த்தீங்களா, அந்த 1.5 வயசு குழந்தை வந்து தொட்டிலில் ஆட்டுவாங்கல்ல, அது மாதிரி வந்து எப்படி படுத்துருக்கானு பாருங்கள். ஐஆர்சிடிசியில் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் எழுதிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டுருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஐஆர்சிடிசியில் உள்ள அந்த சாப்பாட்டு கேட்டு போயிருக்காங்க. நம்ம ஸ்லீப்பர் இதிலெல்லாம் வந்துடணும் அப்படின்னா நம்மளோட சீட் நம்பர் நோட் பண்ணுவாங்க. ஜென்ரலில் வர்றதுனால நம்மளோட நேம் வந்து நோட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. சரியான கூட்டங்க. இதில் தான் நம்ம வந்து கரூர் வரையும் போகணும். கரூர் அப்படிங்கிறேன், ஈரோடு வரையும் போகணும். ஈரோடு போகிறதுக்குள்ளே நம்ம வந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். ஏன்னா நான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வரதும் ட்ரெயினில் போகணும். நாளைக்கு பகலில், அடுத்த நாள் நைட்டு, அடுத்த நாள் காலைல தான். சரியான கூட்டமாக இருக்க போகுது. காலையில் 6 மணிக்கு ஏறினதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிடி வந்து வரவே மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா டிடிஆர் இதில் வந்தார், நம்மளை விட இதில் ஜென்ரலில் போகிறவங்களை விட அதிகம் அவர் தான் கஷ்டப்படுவார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருக்குது. ரொம்ப கஷ்டம் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ் தெரியுமா? தமிழ்நாடு தானா? தமிழ்நாட்டில் வேலை செய்கிறீங்களா? சரி சரி. அப்படியா? அங்கே நிறையா போகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் போகிறாங்க. ஃபுல்லாக சென்னையில் காலி ஆயிரும். எல்லாமே சென்னையில் ஓரளவு கூட்டம் குறைஞ்சிரும்ல. இல்லை ஈரோடு திருப்பூர். ஆமாம், இவங்க ஈரோடு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் பாருங்கள், முக்கால்வாசி பேர் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிறாங்கல்ல, எல்லாமே வந்து தமிழ்நாட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி. அதனால் வந்து கூட்டம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் நினச்சேன் சென்னையில் எதுவும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சென்னையிலையும் குறையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, நம்ம டிக்கெட் எடுக்காமல் வந்திருந்தோம் அப்படின்னா கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. இதில் பாருங்களேன், நீங்கள் டிடிஆர் வருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க, வரவே மாட்டார். இந்த கீழே உட்காந்துட்டு வர்றாங்களே, இவங்க வந்து நேபாள்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு போகிறாங்க வேலை செஞ்சுக்கிறதுக்கு. திரிபுரி ஜாரானா? திருப்பூர் போகிறாங்க. भाई आप कहाँ जा रहे हो? திருச்சூர். वो जा रहा है, இவங்க போகிறாங்க திருச்சூர்னா கேரளாவுக்கு. இந்த ட்ரெயின் வந்து லாஸ்ட்டாக எர்ணாகுளம் வரையும் போகிறதுனால ஃபுல்லாக இங்கே உள்ள பேசஞ்சர் எல்லாமே நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி தான். ட்ரெயினில் அடுத்த நாள் காலையில் மணி 7 ஆகுது. ஆனால் நாக்பூரில் தான் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. 2 மணி நேரம் 45 நிமிஷம் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு, டிலே ஆகி. இந்நேரம் வந்து நாக்பூரை தாண்டி இருக்கணும். बोलो कुछ बोलो.
ட்ரெயினில் அந்த தாளம் போட்டு பாட்டு பாடுவாங்கள்ல அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப நேரமாகவே ட்ரெயினுக்கு வெளியில் காட்டாமல் இருந்தேன், ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கிறதுனால நான் பாருங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ஸ்டேஷனில் இறங்கும்போது ஸ்டேஷன் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் லேட்டாக தான் போயிட்டுருக்கு. இது ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கு. என்ன ஸ்டேஷன் அப்படின்னா, என்ன ஸ்டேஷன் இது? சந்திரப்பூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், ஜென்ரலில் ஏறுறதுக்கு அங்கே கூட்டத்தை பாருங்கள். ஏற்கனவே தாங்கலை, இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஹெவியாக வருது. இங்கே பாருங்க, ஓரளவுக்கு தான், ரொம்ப அதிக கூட்டம்னு சொல்ல முடியாது. இப்போ தாங்க வந்து இறங்குறேன், அதாவது ஸ்டேஷன்லேயே இப்போ தான் காலை வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஷன்லேயும் காலை வைக்கல. அங்கே ஏறினது, கோரக்பூரில் ஏறினது, இப்போ தான் வந்து ஒரு ஸ்டேஷனில் காலை வைக்கிறோம். அப்பாடா, இங்கே வந்து கொஞ்சம் பேர் இறங்குறாங்க, ஏறவும் செய்கிறாங்க. இருந்தாலும் இறங்குறாங்கல்ல, அது கொஞ்சம் நல்லது. இறங்குறாங்கன்னா தண்ணி பிடிக்கிறதுக்காக இறங்குறாங்களா இல்லை ஸ்டேஷனில் விட்டு இறங்கி போகிறதுக்காக இறங்குறாங்களான்னு தெரில. இதை தான் கேட்டு கிடக்கு. இங்கே பாருங்களேன், சாப்பாடு விற்கிறது, இது கூட பரவாயில்ல. நேற்றெல்லாம் அந்த ட்ரெயினில் கூட்டத்துக்குள்ளே கத்தனானுங்க பாருங்கள். நேற்று அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாரன் போட்டாங்க அப்படின்னா வந்து ட்ரெயின் கிளம்ப போகுது. நம்ம மட்டும் அந்த நேபாள் பார்டரில் உள்ள நௌதான்வா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே வந்திருந்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னா தக்கல் டிக்கெட் வந்து அங்கேயே எடுத்து வந்துருக்கலாம். ஏன்னா அங்கே அந்தளவுக்கு கூட்டம் கூட கிடையாது. ஈஸியாக வந்து நமக்கு வந்து தக்கல் டிக்கெட் கிடச்சிருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு அப்புறம் வந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தக்கல் டிக்கெட் நீங்கள் எடுக்கிறதுனா ஒரு 15 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணிடணும். ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போகிறத பார்த்தா இங்கே வந்து ஸ்டாப்பேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இங்கே நிற்கும் ட்ரெயின், ஸ்லோவாக போயிட்டுருக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ரயில்வே அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்து சாப்பாடு வந்து விற்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன், இதை வச்சு தான் சொன்னேன். இது என்ன ஸ்டேஷன் அப்படின்னா, என்ன போட்டிருக்கு இங்கே, இது வந்து என்ன ஸ்டேஷன் அப்படின்னா பல்கார் ஷா ஸ்டேஷன் இது. சரி வாங்க, ரொம்ப கூட்டம் ஏறினாலும் ஏறும், நம்ம வந்து உள்ளே போயிடலாம்.
कितने में देते भाई 50 ரூபா சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து 50 ரூபா தானா कुश्ती रोटी कितना में देते हो 50 का 50 ரூபாய்க்கு பரவாயில்ல டேஸ்ட் இருக்கா என்னன்னு தான் தெரியாது அங்கே பாருங்கள் ஆம்லேட் வித்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஆம்லேட் கித்தனை में बेचते हैं वो ஆம்லேட் 40 रुपया நம்ம வந்து வழியில் சாப்பிட்டு போகிறதுக்காண்டி வாழைப்பழம் வாங்கியிருக்கோம் இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா 20 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன்னா அதிகம் சாப்பிட முடியாது அதனால் 20 ரூபாய்க்கு மட்டும் வாங்கினேன் இங்கே பாருங்கள் மறுபடியும் வந்து பணம் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க ட்ரெயினில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் பயணம் செய்கிறோன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 ரூபாய்ட்ட செலவாகும் பாருங்க இந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் பணம் விரிச்சு இங்கே பாருங்களேன் துணியில் தெரியுதா பணம் शनि संकट गिरे नजर वक्त वाला परेशानी और मुसीबत को दूर करते या मेरे बाबा ताज और या मेरे गरीब नमाज वाला को हल करना और जो भी ज़रूरत है मेरे प्लीज सरकार அதுலயும் யாரோ பணம்லாம் போட்டுருக்காங்க பாருங்க सरकार का चादर है बस के दरवाजा ஐயோ आत्मा नहीं मालिक के दर पे जोड़ना देने वाला हो मेरे सामने नहीं बोलना क्योंकि मैं कुछ नहीं कर सकता मुझे दुआ करना मेरा काम है कबूल करना खुदा के काम है वो देख बिन मांगे जिस भाई ने दिया एक अगरबत्ती और कूड़ा के वास्ते बाबा ताजुद्दीन ओलिया इनके हर परेशानी मुसीबत இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கணும்னு தெரியுதா இதுதான் வந்து கிருஷ்ணா நதி அதாவது விஜயவாடா வந்துட்டோம் கிருஷ்ணா நதியில் ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பாருங்களேன் அங்கே பாருங்களேன் ஒரு ட்ரெயின் ஒன்று நின்றுட்டுருக்கு பாருங்கள் என்னாச்சு அப்படின்னா சிக்னல் கொடுத்துருக்காங்க அதுக்காக வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த பாலத்திலே நின்றுட்டுருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதான் கிருஷ்ணா நதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நானே ஒரு 2-3 வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தேன்ல அதில் வந்து இந்த விஜயவாடா வரும்போது அதுக்கும் பக்கத்தில் உள்ள அந்த நதி ஒன்று போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் நிறைய ரொம்ப ஒரு நீளமான நதி இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அகலம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ட்ரெயின் வந்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து டிலே ஆகி போகுது இன்னும் போக போக வந்து பிக்கப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி தெரில ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக 5 மணிக்கு வந்து கரூரில் வந்து ரீச் ஆகணும் ஆனால் இப்போதைக்கு வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷத்துல டிலே ஆகி தான் போகுது இங்கே பாருங்களேன் தண்ணியை ஏன்னா மழை பெய்யுது இல்லைங்க சரியான மழைங்க அங்கே அதனால் வந்து தண்ணியும் அதே மாதிரி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு வரும்போதெல்லாம் சரியான மழை இடி எப்படி இருக்கு பாருங்க கூட்டம் வந்து குறைஞ்சிருக்குங்க ஆனால் ஃபுல்லாலாம் குறையல ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இருந்துட்டு தான் வராங்க இது வேறு எங்கே பாருங்கள் தொட்டி கட்டி போட்ட மாதிரி இதில் தான் உட்காந்துட்டு வந்தான் முதல்ல அறுந்துருச்சு கிளியிற ஒரு நிலைமையில் வந்துச்சு மறுபடியும் எடுத்து மறுபடியும் கட்டியிருக்கான் அப்படியே எந்த சைடு காட்டுற பாருங்க பார்த்தீங்களா இதுலேருந்து நம்ம கோரக்பூரில் பார்த்தோம்ல அதுலேருந்து ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் 20% தான் குறைஞ்சிருக்கு இது 80% அப்படியே தான் இருக்குது விஜயவாடாவில் எந்த அளவுக்கு இறங்கினானுங்களோ அதை விட ஒரு மடங்கு வந்து அதிகமாகவே ஏறினானுங்க அதனால தான் இந்த கூட்டம் பரவாயில்ல இது கூட நைட்டு வந்து நான் வந்து இங்கே தான் படுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த கொஞ்சோண்டு இடம் கிடக்கல இங்கே தான் வந்து நைட்டு படுத்துருந்தேன் பாதி வந்து இந்த சேரில் வந்து உட்காந்துருந்தேன் இப்போ கூட எனக்கு கூட இடம் கிடையல சும்மா நின்றுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் கரெக்டாக டைம் வந்து 9:40 ஆகுதுங்க இப்போ ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா சென்னை நோக்கி போயிட்டுருக்கு ஆனால் சென்னை ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து 12 மணி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ட்ரெயின் வந்து ஒரு 2.5 மணி நேரம் லேட்டாக போயிட்டுருக்கு டிலே ஆகி சாப்பிட்டாச்சு இங்கே பாருங்கள் இவங்க தான் வந்து கேன்டீன்லேருந்து சாப்பாடுக்கு வந்து இன்னும் வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு காசு கொடுக்காதவங்கள்ட்ட கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன்
ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம்லாம் குறைஞ்சிருக்கு பாருங்களேன், ஓரளவுக்கு கூட்டம் குறைஞ்சிருக்கு. அப்படி இந்த சைடு காட்டுற பாருங்க. இருந்தாலுமே இவனுக்கு வந்து கீழே தான் படுத்துருக்கானுங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த துண்டு இதெல்லாம் விரித்து போட்டு படுத்துருக்கானுங்க. நம்ம வந்து படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. நம்ம அங்கே இருக்கிற சீட்டு, இந்த அண்ணன் வந்து இந்த கேண்டீனில் உள்ளவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் சீட்டில் உட்காந்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஆனால் நேற்று வந்து சரியாக தூங்கலை. இன்றைக்கும் நம்ம சரியாக தூங்க போகிறது கிடையாது. நாளைக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தூங்கணும். இங்கே பாருங்கள், சைடில் வந்து லக்கேஜ் வைப்போம்ல, அந்த லக்கேஜிலலாம் எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க. இப்போ நம்ம கரண்டாக எங்கே தெரியுமா இருக்கோம், அதாவது சென்னை சென்ட்ரலில் இருக்கோம். சென்னை சென்ட்ரலில் 11ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருக்கோம். அங்கே பாருங்கள், 11, அது 10, அது 9 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து சென்னை வந்து ஃபைனலாக வந்து ரீச் ஆயிடுச்சு. சரியான ஒரு கூட்டத்து மத்தியில் நம்ம வந்து ஜென்ரல் டிக்கெட் எடுத்து அங்கேருந்து, அதாவது கோரக்பூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டிக்கெட்லேயே நம்ம வந்து இங்கே சென்னை வந்துட்டோம். இன்னும் சென்னையிலேருந்து நம்ம எங்கே தெரியுமா போனோம், அதாவது ஈரோடு போனோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி, அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஈரோட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மணி 5:30க்கு மேலே தான் வந்து ரீச் ஆகும். ட்ரெயின் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறதுனால பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருக்காது. இதுக்கப்புறம் நமக்கு வந்து படுத்துட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், அன்ரிசர்வ்டில் வந்து எவ்வளோ ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே இங்கே சென்னையிலே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் நமக்கு வந்து இடம் இருக்குது. இடம் பிடிச்சி வச்சுட்டு தான் வந்து அங்கே ஏற்கனவே நான் வந்து இடம் வந்து எனக்கு வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம அங்கே கோரக்பூர்லேருந்து வர்றதுனால இங்கே வந்து இடம் வந்து பார்த்தாச்சு. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள் நமக்கு இடம். இப்போ ட்ரெயின் வந்து இன்ஜின் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டனில் போயிட்டுருக்கு. இங்கேருந்து காட்பாடி டு சேலம், சேலம் டு கரூர், அந்த ரூட்டு. நம்ம லாஸ்ட்டாக வந்து கரூரில் ட்ரெயினை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் வந்து ஏறணும்ல, ஞாபகம் இருக்கா? கோரக்பூர் டு ஈரோடு ட்ரிப்பில் இன்றைக்கி நமக்கு வந்து 3ஆவது நாள். காலையில் மணி வந்து 5:50. இப்போ பாருங்கள், ஈரோடை நோக்கி ட்ரெயின் போயிட்டுருக்கு. இன்னொரு 5 கிலோமீட்டர் வந்து தூரத்தில் இருக்குது. சிக்னலுக்காக வந்து நிறுத்தியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சிக்னல் போட்டதுக்கப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. நல்ல பகலாச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. ஆனால் கரெக்டாக ஸ்டேஷனை வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் தாங்க அங்கே இருக்கிற ஸ்டேஷன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு. அவ்வளோதான், வந்தாச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ஈரோடு ஜங்ஷனை வந்து ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நேபாள் பார்டர்லேருந்து, அதாவது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்டர் இருக்குல்ல, அந்த நவுத்தான்வாலேருந்து நம்ம வந்து ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஈரோடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் டிக்கெட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம், கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருந்தது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 3 நாள் பயணித்து 56 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து ஈரோடு வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாதனை மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு சரியான கூட்டம், சாப்பிட முடியலை, தூங்க முடியலை, சரியான கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து ஈரோடு ஜங்ஷன் வந்ததுக்கப்புறம் இதை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் போகிறோம். நம்ம ஈரோட்டில் இறங்கினதுக்கப்புறம் திருச்சிக்கு ட்ரெயின் இருந்தது. திருச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காரைக்குடிக்கு ட்ரெயின் பிடிச்சி, காரைக்குடி போனதுக்கப்புறம் நம்ம பட்டுக்கோட்டை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டங்காட்டிலேருந்து இறங்கிடுவோம். கிட்டத்தட்ட எங்கள் வீடு வழியாக தான் அந்த ட்ரெயின் போகும். அதாவது ஒட்டங்காட்டு டு பட்டுக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்லேருந்து ஒரு 500 மீட்டர்லேயே, 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே ரயில்வே ட்ராக் இருக்குது. அது வழியாக தான் போவோம். நம்ம பார்த்துங்களேன், அதாவது நேபாளில் உள்ள பார்டர்லேருந்து நேபாள் டு எங்கள் வீடு வரையுமே நான் வந்து ஜென்ரல் டிக்கெட் எடுத்து வந்துகிட்டு இருக்கேங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனால் இப்போ இங்கே வந்து நம்ம ஈரோடு தாண்டினதுக்கப்புறம் கூட்டமே இல்லை. நீங்கள் பாருங்களேன், பார்த்துங்க, ட்ரெயினில் வந்து அந்தளவுக்கு கூட்டமே கிடையாது. நம்ம பாட்டுக்கும் அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ படுத்து தூங்கிட்டு கூட போகலாம், எந்த கூட்டமே கிடையாது. அங்கே எவ்வளோ கூட்டமாக இருந்தது, நம்ம ஈரோடு வர்ற வரையும் கோரக்பூர் டு ஈரோடு எவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், மக்களே காணும். இது மாதிரி தாங்க இருக்கும். நம்ம வந்து இதுக்கப்புறம் காரைக்குடி போவோம்ல, திருச்சி டு காரைக்குடி போவோம்ல, அதுலேயும் கூட்டமே இருக்காது. அந்த காரைக்குடி டு நம்ம பட்டுக்கோட்டை போவோம்ல, அதுலேயும் சுற்றுற கூட்டம் இருக்காது. ஸ்டேஷன் ஏதோ ஒன்று வருது, என்ன ஸ்டேஷனு தெரில, போர்டு கூட வைக்கல பாருங்களேன்.
இங்கே வச்சுருக்காங்க. ஸோ குளித்தலை வந்து வந்துருச்சு. குளித்தலை இறங்கணுமா? ஓகே ஓகே. ஸோ பாருங்களேன், இங்கே உள்ளவங்க யாராவது வியூவர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அமைதியாக இருக்குது ஸ்டேஷன், எந்த ஒரு கூட்டமே கிடையாது. இறங்குறா வருஷம் இறங்குறீங்களா? ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு. மூவ் ஆகும்போது இறங்க முடியாது. அப்படி இறங்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு இறங்கணும். கூட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்தளவுக்கு எந்த ஒரு கூட்டமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஸ்டேஷன். ஒரு 1 நிமிஷம் நிற்கும், அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் திருச்சி போனதுக்கப்புறம் திருச்சியில் வந்து ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும் காரைக்குடி போகிறதுக்கு. காரைக்குடிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது ட்ரெயின். காரைக்குடிக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து பட்டுக்கோட்டை ட்ரெயின் போகும். 5 மினிட்ஸ்லேயே அங்கே ட்ரெயின் இருக்குது காரைக்குடியிலேருந்து. சொன்ன மாதிரி கரெக்டாக 1 நிமிஷம் கூட நிற்கல. 1 நிமிஷம் அது கொஞ்சம் குறைவான டைமே நின்றுட்டு வண்டி வந்து மூவ் ஆயிடுச்சு. பாய் பாய் குளித்தலை. ஃபுல்லாக அங்கே நிறைய இடத்துல வாழைத்தோப்பு தான் போட்டிருக்காங்க. பாருங்களேன், வாழை மரத்தை நிறைய இடத்துல வாழை மரம் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. திருச்சிராப்பள்ளி கோட்டை. நம்ம வந்து திருச்சிக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் தான். 10-15 நிமிஷத்தில் நம்ம வந்து திருச்சி வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இங்கே இடைப்பட்ட ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமே இல்லை, நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் அங்கே வந்து கோரக்பூர்லேருந்து இங்கே வந்தோம்ல, அதெல்லாம் எவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல், ஸ்டேஷனாக இருக்கட்டும் ட்ரெயின்லேயே இருக்கட்டும், எவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, கொஞ்சம் நேரம் வந்து ட்ரெயின் உள்ளே காட்டுறேன். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ட்ரெயின் போகுதுல்ல, அதெல்லாம் எவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு சின்ன வேறுபடுத்தி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம அஸ்ஸாமில் எடுத்தோம்ல ஒரு வீடியோ, அதெல்லாம் வந்து இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே பாருங்கள், அஸ்ஸாமில் எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த வாட்டர் பாட்டில் வந்து என்னோடது தான், அது இதில் வச்சுருந்தேன், கீழே விழுந்து கிடக்கு. மற்றபடி இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. இதுவே நார்த் இந்தியன் சைடு போனோம்னு வச்சுக்கலாம், நார்த் சைடு ரொம்ப வந்து கேவலமாக இருக்கும், அங்கங்கே குப்பை கிடக்கும். ஆனால் இங்கே வந்து நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க, இங்கெல்லாம் உட்காந்துருந்துட்டு எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷனில் வந்து இறங்கி போயிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன குப்பை கூட போடாமல் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்களேன். வெளியிலேயும் நல்லாயிருக்கு. இதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக மத்திய பிரதேசத்தில் பார்த்துருந்தோம்ல, நம்ம நேபாள் பார்டர்லேருந்து பஸ்ஸோ டாக்ஸியோ பிடிக்கல, கரெக்டாக அங்கேருந்து ட்ரெயின்லேயே வந்துட்டுருக்கோம். நேபாள் பார்டர்லேருந்து நவுத்தான்வா டு கோரக்பூர் டு ஈரோடு டு திருச்சிராப்பள்ளி டு காரைக்குடி டு பட்டுக்கோட்டை. இவ்வளோ ட்ரெயின் வந்து மாறி மாறி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒன்றில் கூட வந்து பஸ்ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்து டாக்ஸியோ இந்த மாதிரிலாம் பிடிக்கவே இல்லை. அதுவும் ஜென்ரல்லே வந்துட்டுருக்கோம். ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருக்குது, ஏன்னா கூட்டம் இல்லைல்ல, அதனால். திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, திருச்சி நம்ம வந்து வந்தாச்சு பாருங்கள். இங்கேயும் அந்தளவுக்கு க்ரௌடு காணும், என்னன்னு தெரில. இன்றைக்கி ரொம்ப இப்படிதெல்லாம் இருக்காது, திருச்சி கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை இந்த பிளாட்ஃபார்மில் வந்து கூட்டம் இல்லையோ என்னமோ தெரில. ஸோ நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து இறங்கியாச்சு, திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம வெளியில் போயிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 4 மணிக்கு தான் நமக்கு வந்து ட்ரெயின். எங்கேருந்து அப்படின்னா இங்கே திருச்சியிலேருந்து காரைக்குடிக்கு. ஸோ காரைக்குடிக்கு நம்ம போயிட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 5:55க்கு காரைக்குடியில் வந்து ரீச் ஆகுவோம். 6:05க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு ட்ரெயின் இருக்குது. இப்போது எக்ஸிட் ஆகிறதுக்கு அந்த மேலே அங்கே இருக்குது பாருங்கள், போயிட்டு எக்ஸிட் ஆகிட்டு நம்ம எங்கேயாவது ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே உட்காந்துக்கலாம். பாருங்கள், டிக்கெட் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க.
65 ரூபா தான், ஈரோடு டு திருச்சிராப்பள்ளி. ஸோ டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம போயிட்டு இருப்போம். மேடம் எஸ்வி ஆனவர் மேடம் முடிஞ்சிச்சு. கோரக்பூர்லேருந்து ஈரோடு வர்றதுக்குமே அவ்வளோ ஜென்ரலில் எந்த ஒரு டிடிஆருமே வரல. எதுக்காக அப்படின்னா அது சரியான கூட்டமாக இருந்துச்சு. டிடிஆர் வந்திருந்தாங்க, டிடிஆர் வந்து நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும். அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் டிக்கெட் செக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் டிக்கெட் எடுக்காதவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எக்ஸிட் ஆகிறதுக்கு வழி வந்து இந்த இருக்குது. ஸோ நம்ம இப்படியே போனோம்னா கூட அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும். இட்லி 6 ரூபா, பிரியாணி 100 ரூபா. இந்த அக்காட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். இந்த சமயத்தில் இட்லி இதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரில. அக்கா சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கா? இல்லையா? சரி, வேறு எங்கே கிடைக்கும்? அங்கேயா? சரி சரி, ஓகே 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 ஓகே. அதனால தான் நான் சொன்னேன் அந்த கேட் வழியாக வந்திருக்கலாம் அப்படின்னு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங்கை போல் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ஹோட்டல் திறந்துருக்கு. அண்ணன் வந்து பரோட்டா போட்டுட்ருக்காரு. ஹோட்டல் ரக்மத் உணவகம். பரோட்டா இல்லை, சப்பாத்தி போட்டுட்ருக்காரு. அண்ணா சாப்பிட்றதுக்கு இருக்கா? இருக்குண்ணே, குஸ்கா இருக்குது, பிரியாணி இருக்குது. என்ன சாப்பிட்றீங்க? வரேன் உள்ளே போய்க்கிறேன். இந்த டயத்தில் வந்து பரோட்டா இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குஸ்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆனால் 2 ஆம்லேட்டு ப்ளஸ் வந்து 2 பரோட்டா வைங்க. இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இது என்ன சிக்கன் தானே? ஆமாண்ணே, சிக்கன் கபாப் இருக்குது, ஈரல் இருக்குது. ஸோ இங்கே வந்து திருச்சியில் வந்து பரோட்டா சாப்பிட்டுட்ருக்கோம். நேபாளில் ஒரு சில இடத்துல சாப்பாடு சரியில்லை, ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஆம்லேட் ரெடியா? ஓகே. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பக்கத்தில் டிக்கெட் கவுண்டரு. இங்கேருந்து நம்ம வந்து காரைக்குடிக்கு டிக்கெட் எடுக்கணும். அஞ்சு ரூபாயா? தரேன். இல்லை இது வ்ளாகு. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ போயிட்டு அங்கே உள்ள உட்காருவோம். ஆனால் ரொம்ப டைம் இருக்குது. கிட்டத்தட்ட மணி 2:15 தான் ஆகுது, 2:15 ஆகுது. இன்னும் 1.25 மணி நேரம் நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும். ஒரு மாதம் ஃபுல்லாக நேபாள் ருபீஸாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ருபீஸ் வந்து பார்க்குறோம். ஒரு மாதம் வந்து ஃபுல்லாக கையில் வந்து நேபாளி ருபீஸாக இருந்தது. இந்தியன் ருபீஸ் வந்து கலராக இருக்குது பாருங்கள். ஆனால் நேபாளி ருபீஸ் வந்து ஒரே கலரில் தான் இருந்துச்சு எல்லா நோட்டுமே. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து காரைக்குடி போகிற வண்டி. அதாவது 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக வந்து 4:05க்கு வந்து இங்கேருந்து எடுப்பாங்க. மணி கரெக்டாக 3:30 தான் ஆகுது. இன்னும் ஒரு 35 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும். கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓரளவுக்கு இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பாருங்களேன், சீட்டெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே தான் 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம தான் வந்து கவனிக்கல. இந்த ட்ராக்கில் வந்து பாருங்கள், அங்கே வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினும் நிப்பாட்டி கிடக்கு. நான் அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை கவனிக்கல. அப்புறம் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அதான் வண்டி தான் இங்கே வந்து ட்ராக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டக்குன்னு போயிடலாங்க. இது போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடியிலேருந்து அங்கே பட்டுக்கோட்டைக்கு வண்டி வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் தான் கேப்பு. அதுக்குள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு அதில் ஏறணும். இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல பார்த்தோம்ல அதில் எவ்வளோ கூட்டம் இருந்தது. இங்கே யாருமே உட்காரல. அடுத்து அப்படியே இங்கே போனோம் அப்படின்னா இதெல்லாம் சும்மா அப்படியே காலியாக தான் கிடக்கு. இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் நம்ம அங்கே காரைக்குடி போயிடலாம். ஓகே, பாய் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. ட்ராக் வந்து மாறுது கைஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இருந்தது. இப்போ ட்ராக் மாறிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிடும். திருச்சியிலேருந்து அடுத்து ஒரு 12-13 நிமிஷத்தில் குமரமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப ஒரு சின்ன ஸ்டேஷன் தான், யாரும் கொஞ்சம் பேர் தான் வந்து ஏறுறாங்க. 12 நிமிஷம் 13 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ தான் வந்து ரீச் ஆக போகுது புதுக்கோட்டை. கரெக்டாக வந்து புதுக்கோட்டை வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ இங்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. க்ரௌட் ஏரியா அது பாருங்கள். ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் எப்படியும் ஒரு 1 ஹவரில் காரைக்குடி வந்து ரீச் ஆகிரும்.
ஸோ கரண்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து 5 மணி ஆகுது. 4:59 ஆகுது. 16:59 ரயில்வே டைம் அப்படின்னா 4:59. நல்ல ஸ்பீடாக போகுதுங்க ட்ரெயின். பாய் பாய் புதுக்கோட்டை. கரெக்டாக ட்ரெயின் பாருங்கள், செட்டிநாடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். ரொம்ப க்ரௌடெல்லாம் கிடையாது. ஒரு 3 பேர் நின்றுட்டுருக்காங்கங்க, அவ்வளோதான். பார்த்துங்க, பார்த்தீங்களா? ட்ரெயின் இங்கே நிற்காதுன்னு நினைக்கிறேன். நிற்குமா நிற்காதான்னு தெரில. போயிட்டுருக்கு. நிற்கும். நல்லா இங்கே வந்து தான் ஸ்லோ பண்ணுறாங்க. ஸோ பேசி இப்போ வந்து நம்ம காரைக்குடி வந்து ரீச் ஆகியாச்சு. பாருங்க ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ட்ரெயின் வந்து வேறு ட்ரெயின் மாறணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வேறு ட்ரெயின் வந்து அந்த சைடு ஆப்போசிட் சைடில் நிற்கும். 5:50 வந்து அந்த ட்ரெயின் வந்து இங்கேருந்து கிளம்பும். டைம் என்ன தெரியுமா இப்போது? கரெக்டாக பாருங்கள், 5:42. இன்னும் கரெக்டாக வந்து 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷத்தில் இருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த ட்ரெயினில் போய்ட்டு ஏறணும். ஸோ இந்த இருக்குது பாருங்க, இதுதான் வந்து அந்த பட்டுக்கோட்டை போகிற ட்ரெயின். ஸோ ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஒன்றாவது போகிற ட்ரெயின் தானே பட்டுக்கோட்டை? ஓகே, ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுச்சு. இல்லை 6 மணிக்கு தானே டைம் இருக்குது. அப்புறம் எதுக்கு மூவ் பண்ணாங்க ட்ரெயினை? டிக்கெட்டு அதுக்கெல்லாம் எடுத்து வந்துடுறேன். ஸோ ட்ரெயினை வந்து மூவ் பண்ணாங்க. நான் அதனால் வந்து ஏறினேன். சரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. டிக்கெட் அதுக்கெல்லாம் எடுக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. இல்லை அப்படின்னா ஃபைனை கட்டிட்டு போக வேண்டியதான். அப்படியா? சரி. இல்லை ட்ரெயின் மூவ் ஆனிச்சுல, அதனால் கேட்டேன். ஓகே. கொஞ்ச நேரத்தில் வந்து சரி ட்ரெயின் பரவாயில்ல, ஃபைனை கட்டிட்டாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். 6 மணிக்கு தானே ட்ரெயின். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இங்கேருந்து டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்கும். மொத்தம் 3 கொடுத்துருங்க. 2 நீங்கள் இப்போ குழப்பறீங்கம்மா. நான் 3 தனித்தனியாக கேட்குறீங்க. எப்படிங்க ஒன்று கேட்குறீங்க? ஒட்டங்காடு ஒரு டிக்கெட்டு, ராம்நாடு ஒரு டிக்கெட்டு. விழுந்துடாமே அப்படி சொல்லிட்டுருங்க. இது என்னது? இவரோடது. நமக்கு சும்மா ஒட்டங்காடு ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. ஒட்டங்காடு 1. ஒன்றுதான் ராம்நாடு ஒன்றுதான் தலைவரே. டிக்கெட்டை கொடுத்துட்டா ஆளை. சரி நீங்கள் வந்து ஒரு எத்தனை உங்களுக்கு? ஒட்டங்காடு 1. ஒட்டங்காடு சில்லையாக கொடுங்க. இந்த சில்லை வாங்கிக்கங்க. ஒட்டங்காடு வேற ஒரு நீ ओटंगाड़ के लिए टिकट मिलेगा क्या? ओटंगाड़ ओटंगाड़ हाँ उधर नहीं मिलेगा। मिलेगा वो तो नहीं उधर ज़्यादा भीड़ है, मुझे इधर से यहाँ से दीजिए, वहाँ पे ट्रेन छूट जाएगी। हाँ 1 मैडम 5 ஸோ 20 ரூபா டிக்கெட்டு. ஓகே ஓகே பாருங்கள், அந்த ஒரு வயசானவர்கிட்ட டிக்கெட் எடுத்தோம்னா நம்ம வந்து ட்ரெயின் அதுக்குள்ளேயும் போயிடும். ஏன்னா எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறான்னு பாருங்கள். அதான் ஒரு பெரிய பிரச்சனை.
ஸோ அதுக்கு தான் நான் வந்து அங்கே டிக்கெட் கவுண்டர்லேயே எடுத்துகிட்டு போயிட்டேன். டிக்கெட் கவுண்டரில் என்னென்னா அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கீழே இறங்கி டக்குன்னு ஓடணும் அங்கே. ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு காரைக்குடியிலேருந்து. கரெக்டாக டைம் பாருங்களேன், அங்கே தெரியும். கரெக்டாக வந்து 6 மணிக்கு இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெயின் டிக்கெட் அங்கே எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ இன்னும் கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்து இப்போ கரெக்டாக ஒட்டங்காடு ரீச் ஆயிரும். அங்கேருந்து எங்கள் வீடு வந்து கொஞ்சம் தூரம் தான், அதாவது நடந்து போனோம். எங்கள் வீட்டு வழியாக தான் இந்த ரயில்வே ட்ராக் வழியாக தான் போவோம். ஸோ நம்ம வந்து வீட்டில் அங்கே இறங்க முடியாதுல்ல, அதனால் ஒரு ஸ்டேஷனில் தான் நம்ம இறங்குறோம். நல்லாவே இருட்டாயிடுச்சு. கரெக்டாக வந்து மணி 6:43 ஆகுது. இன்னும் வந்து ஆயங்குடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் நிற்கி. இங்கே பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஆயங்குடின்னு. கரெக்டாக 7:01 வந்து ஒட்டங்காடு போகணும். மணி 7:43 அப்படின்னா இப்போது பேராவூரணி ரீச் பண்ணுறதே ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்குது தெரியுமா ட்ரெயின்? கரெக்டாக வந்து பேராவூரணியில் இருக்குது. மணி இப்போ வந்து கரெக்டாக 6:55. அவ்வளோதான், ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 30 செகண்ட் இருக்கும் நிற்கிறது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து நம்ம ஸ்டேஷன் தான் ஒட்டங்காடு. அங்கே நம்ம இறங்கிடுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து போயிடும். கரெக்டாக 7:01 வந்து அங்கே ரீச் ஆகிரும் அப்படின்னு சொல்லி டைமிங்கு. இங்கே பாருங்கள், 18:55 அப்படின்னா 6:55. கரெக்டாக நான் 5 நிமிஷத்துக்கான டைம் தான் அது. கைஸ், ஒட்டங்காடு வந்து வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், இதான் வந்து ஒட்டங்காடோட ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக நேபாள்லேருந்து நம்ம வந்து ட்ரெயின்லேயே வந்தோம். ஒரு தடவை கூட வந்து பஸ் எடுக்கலை, பஸ்ஸோ டாக்ஸியோ வந்து நம்ம யூஸ் பண்ணல. நேபாள் பார்டர் டு இங்கே கரெக்டாக எங்கள் வீடு வரையும். வீடு இங்கே தான் இருக்குது. ட்ரெயின் நிற்கட்டும், இறங்கினதுக்கப்புறம் பேசுகிறேன். அப்பா, வந்து ஒட்டங்காட்டில் வந்து இறங்கியாச்சு. ஸோ இந்த ட்ரெயின் போகுதில்ல, இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ராக்கில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் போயிடட்டும். பாருங்க, இப்போ இங்கே வந்து கரெக்டாக மணி 7 ஆகுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மினிட்டில், ஆமாம் ஒரு 6 மினிட் இல்லைனா 7 மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பட்டுக்கோட்டை போயிடும். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ட்ரெயின் ஒன்று வரும். அது வந்து இங்கே ஸ்டாப்பேஜ் கிடையாது. இங்கே ஒட்டங்காட்டில் பேராவூரணிலையும் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் பேராவூரணிலையும் ஸ்டாப்பேஜ் இருக்கான்னு தெரில. நேராக வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து அந்த ட்ரெயின் வந்து சென்னை போகுது. அப்பா, நாம் வந்து ஃபைனலாக நம்ம எங்கேருந்து பாருங்கள், நேபாள் பார்டர்லேருந்து வீடு வரையும் நம்ம வந்து ட்ரெயினில், அதுவும் ஜென்ரல் டிக்கெட் எடுத்து வந்தோம். இப்போ ரயில்வே ட்ராக்கில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 6 நாள் வந்து நம்ம பயணம் பண்ணி நேபாள்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 6 நாள் ஆச்சு. இங்கேருந்து எங்கள் வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடந்து போனாவே போதும், எங்கள் வீடு வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ரயில்வே ட்ராக் போகுது. அதாவது அங்கே நம்ம வந்து இறங்க முடியாது, ஏன்னா வந்து ஸ்டாப்பேஜ் கிடையாது. இங்கே ஒட்டங்காட்டிலே தான் ரயில்வே ஸ்டாப்பேஜ் இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து இறங்கி எங்கள் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இருட்டில் தான் நடந்து போகணும். ஏன்னா ரோட்டு வழியாக போனோம் அப்படின்னா பஸ் இருக்கும், ஆனால் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும். அதனால் இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். சரி, அடுத்த ட்ரிப்புக்கான அப்டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள்லாம் கிடையாது. சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு கிளம்புறோம். அதுக்கான அப்டேட்டையும் நான் வந்து சீக்கிரமே வந்து தரேன், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்தது. இடையில நிறைய விஷயத்தை என்னால் காமிக்க முடியல, அந்த கூட்ட நெரிசல்னால அங்கே கோரக்பூரில். ஏன்னா எனக்கு கால் வைக்கவே இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்படியே தொங்கிட்டு ஒத்த கொக்கு மாதிரி வந்து ஒத்த காலில் நின்றுட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.